அருள், காலையில எந்திரிக்கிற, வீட்டு கதவை திறக்கிற, வீட்டு முன்னுக்கு ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது, என்ன நினைப்ப? வேற என்னங்க டாக்டர், சிவனைதான். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில மனசுல இந்த செய்வன பாதிப்போட எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தியா? கண்டிப்பாங்க டாக்டர். டாக்டர், இது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் நீங்க கொடுக்க முடியுமா? நிச்சயமா. பொன்னார் மேனியனே, புலி தோலை அரை கிசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்லான் இனி யாரை நினைக்கேனே. எஸ்டோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. அண்ணாமலையாரின் அருளாசியோடு இந்த வாரத்தை இனிதே தொடங்குவோம். இதோ நம்மோடு ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், சித்த மருத்துவர் டாக்டர் பாணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க டாக்டர். டாக்டர், இந்த ஜோதிட கலை மூலமா பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவங்க பிரச்சனைகள்லாம் நீங்க தீர்த்திருக்கீங்க. பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வியாதிகளையும் தீர்த்திருக்கீங்க. உங்களை நினைச்சு பார்க்கும் போதே ஒரு பிரமிப்பா இருக்குங்க டாக்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் எங்களோட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு. சிறப்பு. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, தோன்றுக புகழோடு தோன்றுக அஃதின்றி தோன்றாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு நன்மை இந்த மக்களுக்கு செய்துட்டு தான் போனோம். அப்படி செய்யல இந்த பிறப்பே நமக்கு வேஸ்ட் ஆயிரும். ராசி பலனை பார்க்கலாமா? கண்டிப்பாங்க டாக்டர். சோபகிருத ஆண்டு 6 ஆகஸ்ட் 2023 ஆடி 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 11:59 வரை தான் நிக்குது. திதி பஞ்சமி மணி ஒரு 4 மணி வரை நிக்குது இந்த திதி. சந்திராஸ்தமம் இந்த ராசின்னு பார்ப்போம். சிம்மத்துக்கு சந்திராஸ்தமம், கன்னிக்கு சந்திராஸ்தமம், துலாத்துக்கு சந்திராஸ்தமம். ஆக ஏன் 3 ராசிக்குன்னா ஒரு ராசியில 2.25 தான் நிற்பாரு. 2.25 நாள் கழிச்சு மறு ராசிக்கு போயிடுவாரு. அப்ப இது சந்திராஸ்தமத்துல சேருது. இந்த நாள்ல மட்டும் அவங்க கவனம் எப்போதும் போல காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய மேசத்திலிருந்து பார்த்துட்டு வருவோம். அதாவது சூழ்ச்சி நிலை மாற்றம்னு போட்டிருக்கு. 2வது செலவு அதிகமாக நிற்கும், மந்த நிலை கொஞ்சம் காட்டும், மனக்கவலை, மறதி, பெண்களிடம் விரோதம், உஷ்ண நோய், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூர பயணம் செல்வது சில பேர்த்துக்கு நிற்கும். இப்போ சில பேர் தலைநகரத்தில் 3 நாள் வேலை செஞ்சுட்டு போகிறாங்கன்னா இந்த காலகட்டம் 4 நாள் ஆயிரும் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. இதுதான் அதனுடைய பலன். அதே போல் குழந்தைங்க இருந்த ஒரு சில நோய்களை வரலாம். எதிரியை நினச்சி நம்மளுக்கு கொஞ்சம் அச்சம் வரும். அது இல்லாமல் நண்பர்கள் மூலிமா வரவு வருது, லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கோவில் தரிசனம் சில பேர்த்துக்கு கோவிலுக்கு போய்ட்டு வர்றது புதுசாக ரொம்ப நாள் இல்லாமல் கோவிலுக்கு போய்ட்டு வருவாங்க. குரு தரிசனம் இதெல்லாம் உண்டு. மனைவியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 10ஆம் மாதம் வரைக்கும் கூட பலன். ஏன்னா மேஷத்துக்கு 7வது வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு. அதில் சிலருக்கு லாபங்கள் உண்டாகும், தொழில் விருத்தி. எப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த 2.5 வருஷமா மேஷத்துக்கு சனி 10ல் உட்காந்துருந்தாரு. இப்போ லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. அதை போல் வார ஆரம்பத்தில் காரிய தடை, வார மத்தியில் விருந்தோம்பல், பெண்களால் நன்மை உண்டாகுதல், வார கடைசியில் கொஞ்சம் பண வரியம், செலவு அந்த மாதிரி ஏற்படும். இது மேஷத்துக்கான வார பலன் நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்த ராசி நம்ம ரிஷப ராசிக்கு வரும். இஸ்திர ராசி. நிதானமா அவங்க யோசிச்சு இஸ்திரமா முடிவு எடுக்கக்கூடியவங்க இஸ்திர ராசி. அதான் இந்த ராசிக்கு சில சிறப்புகள் உண்டு. எவ்வளவு பதற்றமா இருந்தாலும் நிதானமா யோசிப்பாங்க. அது இந்த சூரியன் 3ல், சுக்கிரன் 4ல், செவ்வாய் 4, புதன் 4, இது ஒரு கூட்டு சேர்க்கை. கேது 6ல், சனி 10ல், சந்திரன் 11, 12 சேர்றாரு. குரு லக்னத்துல உட்காந்துருக்காரு. லக்னம் என்றால் சந்திரா லக்னம். இந்த வார பலன் நம்ம பார்ப்போம். ரிஷபத்துக்கு பொதுவா நன்மை உண்டு, பொருள் வரவு ஆடி மாதம் வரை இது எல்லாமே. அது இல்லாம சில பேருக்கு பதவி உயர்வு, பதவி மாற்றம் நன்மையாக. சத்ரு ஜெயம்னா ஒரு விரோதம் இருந்தால் அதை நம்ம ஜெயிக்கலாம். உறவினர் சேர்க்கை செல்வாக்கு உண்டு.
அது இந்த வாரத்துல வந்து செவ்வாயின் காரணமா துஸ்தர்கள் சேர்க்கை. இந்த 45 நாள் இருக்கு இந்த காலகட்டம். செவ்வாய் வந்து ஒரு ராசி விட்டு ஒரு ராசியை மாறுறதுக்கு. ஆக துஸ்தர்கள் சேர்க்கை 45 நாளுக்கு நிற்கும். இதுல மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் கவனமா நிக்கணும். அதுல ஒரு பாட்டு கூட போகும், பாதை பொல்லாத பாதை. அதனால வந்து இது 45 நாள் கொஞ்சம் கவனமா நில்லுங்க, கட்டுப்பாடோட நில்லுங்க. இதுல வந்து குடும்ப சுகம் லாபம் போட்டிருக்கு. சில பேர் நகை ஆபரணங்களை வாங்குவாங்க. சிலருக்கு வந்து சனி 10ல வர்றதுனால தொழில் ரீதியாக விரையும். சில இதை வாங்கி போட்டு விற்காம போயிடும். சில பேர் என்ன பண்ணாங்க, அந்த கொஞ்சம் ரெனிவேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தா தேவையில்லாம போயிடும். எல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்வது நலம். இப்ப அடுத்த ராசியான உபய ராசி மிதுனத்துக்கு நம்ம போலாம். சூரியன் வந்து 2வது வீட்டுல உட்காந்துருக்கிறாரு. புதன் 3, சுக்கிரன் 3, செவ்வாய் 3. இதுல வந்து கேது 5வது வீடு, சனி 9ல வராரு, சந்திரன் 10, 11, 12. ஏன் 10, 11, 12 சொன்னா 2 காலம் மாறுறாரு. நமக்கு 7 நாள் இருக்கு இல்லையா கணக்கு. அதன் அடிப்படையில குரு வந்து குருவும் ராகும் 11ல. குரு ராகு சேர்க்கை என்பது குரு சண்டால யோகம் சொல்லுவாங்க. வைத்த பாதிப்பு ஏற்படும், நட்புல வந்து பகையை உண்டு பண்ணும். ஆக கொஞ்சம் மனக்கவலை இருக்கும். ஒரு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஏதாவது ஒரு மனக்கவலை வந்து ஒரு மாசமா நிற்கும். பண கஷ்டம், கண்ணில் வந்து பிரச்சனை, கண்ணில் அரிப்பு. இந்த கண்ணு பிரச்சனை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எல்லாம் வாரம் குளிச்சாங்க சனிக்கிழமையில. சனிதோறும் நீராடு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதை நம்ம பாதுகாப்பு கொடுக்காதனால தான் பலருக்கு வந்து கண் கண்ணாடி போடுறாங்க, கண்ணில் பிரச்சனை வருவது. அரசாங்கம் பயம் தண்டனை அப்படின்னா நம்ம ஏதாவது தவறு பண்ணிக்கிட்ட மாட்டிக்கிறது. புதிய நட்பு, ஆணுக்கு வந்து பெண்ணு வரும், பெண்ணுக்கு ஆணு வரும். காதலாக எடுத்துக்கலாம், நட்பாக எடுத்துக்கலாம். அதை ஆராய்ஞ்சு அவங்க முடிவு பண்ணது தான் அது வந்து சிறப்பு. அதை போல வந்து எதிரியை வெற்றி கொள்ளுதல். நான் என்ன சொல்றேன், எதிரியை போய் வெற்றி தோல்வியை விட மன்னிச்சு விட்டுருங்க. ஏன் அவங்க ஞாபகம் நமக்கு அந்த ரெக்கார்டையும் உள்ள வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கணும். தூக்கி போட்டு போய்கிட்டே இன்னைக்கு வந்தான். அப்புறம் நோய் வராமல் பாதுகாத்து கொள்ள. சில பேர் அப்பதான் புதுசாக ஜிம்முக்கு போவாங்க, நடைப்பயிற்சிக்கு போவாங்க, ஊக்க மருந்து வைட்டமின்ஸை வாங்கி சாப்பிடுவாங்க. சில பேர் மூலிகையை வாங்கி சாப்பிடு. இது சிறப்பு. இதை வந்து அவங்க மேற்கொள்ளலாம். அது போல சிலருக்கு வந்து விரோதிகள் வந்து அதிகரித்து பஞ்சாயத்துல போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை காட்டும். பொதுவா இந்த ராசிக்கு வந்து அலைச்சல் சூடு இந்த மாசம் ஃபுல்லா நிக்குது. அதுல வந்து ஒரு சிலருக்கு அவமானம், வீண் பழி வரலாம், கெட்ட பேர் உருவாகலாம். கெட்ட பேர் உருவாகாம நீங்க பாதுகாத்துக்கணும். எப்படின்னா, ஒருத்தன் என்ன பண்ணா, தென்னை மரத்துக்கு கீழே, அதாவது பனை மரத்துக்கு கீழே இருந்து இன்னும் பாலை குடிச்சானா அவன் கல்லுதான் குடிக்கிறான்னு ஆளுங்க சொல்லுவாங்க. அத போல வந்து பொருள் வந்து களவு போகுது. இந்த மாசம் கவனமா நிக்கணும். பொருள் களவு, அதாவது களவு போகாம எப்படி தடுப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல முன்னோருக்கு ஒண்ணு வச்சாங்க. நம்ம ஜாதகத்தை பார்த்து ஏதாவது பொருள் வந்து காணா போகுது அப்படின்னு சொன்னா, இவங்கெல்லாம் ஒரு 10 வெள்ளி கொண்டு போய் முருகனோட உண்டியில போடுது. ஐயா முருகா, நான் உனக்கு 10 பண்ணிடுறேன்டா. இல்ல இவங்கெல்லாம் என்ன பண்ண, அன்னதானம் பண்ணிடுவாங்க. இப்படி போற காசு இப்படி வந்து தர்மமா போய் தனக்கு மகிழ்ச்சி ஆகும். ஆமா, சிலர் என்ன பண்ணுவோம், யாருக்காவது வந்து ஏதாவது வாங்கி கொடுத்துருவாங்க. களவு போகுதுன்னு வந்து நீங்க தர்மம் பண்ணிருங்க, பெருசா வந்து சிறுசா போயிடும். ஆமா, அத போல வந்து இந்த வார ஆரம்பத்துல வந்து முயற்சிகள் வந்து தாமதமாகும். வார மத்தியில வந்து அதை செய்து முடிக்கலாம். வார கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உறவினர் வருகை, அதனால் செலவுகள் உண்டு. குரு 10வது வீட்டுல, 10ல வந்து குரு வந்தா பதவிக்கு ஆபத்து, பதவி மாற்றம், பதவி இறக்கம். சோ உங்களுடைய வேலை தொழில் ஸ்தாபனத்துல என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அதை அனுசரித்து, உங்களுடைய மேல் அதிகாரியை அனுசரித்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம்னா அந்த பிரச்சனை வரும் தேவையில்லாம. 10ல் குரு வர வாலி பட்டம் இழந்தான். அதனால வந்து கவனத்துல கொள்ளணும் இந்த 10ல. அதே போல வந்து சிலருக்கு வந்து தூரமா பதவி மாத்தி போயிடுவாங்க. பரவாயில்ல, கொஞ்ச நாள் போயிட்டு திரும்ப வந்துடலாம். அதே போல வந்து இந்த ராகுவால வேலை இடத்துல பேர் வந்து கெட்டு போறது, இதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளணும் இந்த கடகராசிக்காரவங்க. இப்ப நம்ம சிம்ம ராசி பார்ப்போம். இது வந்து இஸ்ர ராசியை சேர்ந்தது. இவங்க வந்து நிர்வாகத்தன்மை நல்லா இருக்கும். சிம்மம் அவங்களுடைய தொழில வந்து அவங்க ஸ்தாபனம் பண்றாங்க பாருங்க, அது நல்லா இருக்கும். சிம்மம்னா சிங்கம்னு பேரு. எதையுமே தகிரிமா மேற்கொள்பாங்க. அவங்க வந்து அந்த முயற்சி பிரகாரம் எடுத்து
வெற்றி காணுவாங்க. இந்த வருஷம் சிம்மத்துக்கு வந்து நன்மையா இருக்குது. அதுல வந்து பார்த்தா உறவினர் கழகம் இந்த வாரத்துல விரோதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுல வந்து புதிய உணவுகளை ருசித்தல். இந்த ஜப்பனீஸ் உணவுன்னு ஒன்று வந்திருக்குல்ல, அதுக்கு என்ன பேரு, சுஷி. சில பேர் அதை சாப்பிட்டுக்கவே மாட்டாங்க. நம்ம சுசியை தான் பார்த்துருப்போம், சுசியை பார்த்துருக்க மாட்டோம். அதை போய் உணவு அந்த மாதிரி இந்த இந்த வாரத்தில் அந்த மாதிரி நடக்கும். அதே போல் தனலாபம். சிலருக்கு வந்து சிலர் வந்து கோயிலுக்கே போகாத கோயில் போயிட்டு வருவாங்க. 7ல் சனி வந்து அவங்களுக்கு வந்து கண்ட சனி. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. குரு 9ல் பாக்கிய குரு. நகை நட்டு ஆபரணங்கள் எல்லாம் இதெல்லாம் வாங்கலாம். 9ல் வந்து ராகு. நண்பர்கள் விரோதம், நட்பில் பகை ஏற்படுவது, கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. இப்போ நம்ம கன்னிராசி பார்ப்போம். உபயராசி, புதனுக்கு உரிய வீடு இது. சிலருக்கு வந்து தீப்புண் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வந்து தவறான வழி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். சிலருக்கு வந்து ரோக நிவர்த்தி. ஒரு மாதமாக இருந்த நோயெல்லாம் இப்போ போகலாம். பல நாள் இருந்த நோய் வந்து குணமடைய வாய்ப்புகள் உண்டு. அதில் வந்து சந்திரன் வந்து வார ஆரம்பத்தில் சுகவிருத்தி, வார மத்தியில் பார்த்தீங்கன்னா 8ல் வருதுன்னு சந்திரா அஸ்தமம், கவனம் தேவை. வார இறுதியில் வந்து காரிய தாமதம். ஸோ 5 நாள் கொஞ்சம் பொறுத்து எல்லா வேலையும் பாருங்க, சரியா வந்துடும். குரு வந்து அஸ்தம குருவா நிற்கிறதுனால தோல்வி தடுமாற்றம் இந்த வருஷம் ஃபுல்லாக நிற்கும். அதை வந்து முயற்சி உடையோன்னு இகழ்ச்சி அடையாருன்னு சொல்லுவாங்க. அதனால முயற்சி மேற்கொண்டுகிட்டே வாங்க. சில காலங்களில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். சிலருக்கு வந்து துணி வாங்குவது, அழகு சாதனங்கள் வாங்குவது, வீட்டுக்கு அழகு பொருள் வாங்குவதெல்லாம் நடக்கும். இது கன்னிக்குள்ள ராசி. 6 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தாச்சுங்க டாக்டர். டாக்டர், சென்ற வாரம் இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இருந்தா எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும்னு சொன்னீங்க. மேலும் வேறு ஏதாவது அறிகுறிகள் இருக்கின்றனவா என்று கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அதே நேரத்துல இந்த வசியம் பண்றதுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆண் பெண்ணுக்கு வசியம் பண்றது, பெண் ஆணுக்கு வசியம் பண்றது கெட்ட நோக்கத்துல, இதற்கான அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? இதுவும் இந்த மாந்திரிகத்துல தான் சேருதுங்களா? ஆமா. எப்படி கேட்டீங்கன்னா, மொத்தம் அஸ்தகர்மம் 8 விதமான இது நிற்கிது. அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு வண்டி வாகனம் ஓட்டக்குள்ள இந்த இலக்குல போய் சேர வேண்டிய வேற எங்கன்னா போயிடுவாங்க. அடிக்கடிக்கு நடக்கும். ஒரு நாள் நடப்பது வந்து தவறாக இருக்கலாம், இது அடிக்கடிக்கு நடக்கும். அவர் ஃபோக்கஸ் இருக்காது. சிலர் போய் எங்கேயா மோதி விட்டுருவாங்க. அது தப்பா எடுத்துக்காதீங்க. அது மது போதையில போனாலும் அது நடக்கும். ஆமா, இங்க வந்து சேர்க்கக்கூடாது. அப்ப ஒரு நிலை மாற்றம், தன்னுடைய கணவன் தன் நிலையை இழந்து வேற மாதிரி நடக்கிறன்னு மனைவி தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு சம்பவம் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த காலத்துல வந்து ஒரு முறையை ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இது வந்து நான் பரிசித்து பார்த்துருக்கேன். எப்படின்னா, எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து அதை கழுவி தொடச்சிட்டு யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ அவன் கையில லேசா மிருதுவாக அப்படியே உருட்டணும். அந்த நம்ம உடம்புல உள்ள அதிர்வலை அதை ஏறத்துக்கு அதை எங்கேயாவது எடுத்து ஒரு மேலே வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துல அது அழுகி போச்சுன்னா இந்த கெட்ட அதிர்வலை உடம்புல நிக்குது. அது மாந்திரிகத்தால வந்திருக்கலாம். வேறு எங்கன்னா போய் அந்த ஒரு துஷ்ட தீய சக்தியை மேலே ஏற்றிக்கிட்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இறை வழிபாட்டில் கூட்டிருப்போம். அது வேற ஒரு சப்ஜெக்ட். வசியன்னு ஒன்று கேட்டீங்கல்ல, இப்போ எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணை வந்து என் பக்கம் திருப்பத்துக்கு நான் போய் அவங்கள்ட்ட பேசுறேன். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, என்னை விரும்பலன்னு சொல்றாங்க. அவங்கள நம்ம கட்டாயப்படுத்த என்னை விரும்ப வைப்பது, இது வசியம். மோகித்தல்னு ஒன்று இருக்குது. தன்னை ஆசைப்பட்டு தானா என்கிட்ட வரணும் அப்படின்னு 2 கிட்ட வரும். அவங்களுடைய துணியோ ஏதோ ஒன்று சொன்ன பாருங்க, அவங்களுடைய உடல்ல ஜாமா ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை மாந்திரிகவாதி அதை வச்சு வசிய மந்திரம் படிப்பாங்க. இன்னார்கிட்ட வசியமாக வேண்டும் என்று பார்த்தோன்னு ஒரு 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 செயற்கையான ஈர்ப்பு வந்துடும். இந்த ஈர்ப்பு கொஞ்ச நாள் தான் நிற்கும். அப்படியே அவரை திருமணம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்க, அந்த ஈர்ப்பை வச்சு அது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சுதாகரித்து கொண்டு எப்படி அவனை கல்யாணம் பண்ண சண்டை தான் வரும். ஆக இது 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 தேவையில்லாத ஒரு வேலை. அற்புதமான விளக்கம் டாக்டர். மேலும் 6 ராசிகளுக்கான பலன்களை வந்துட்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போமா? நிச்சயமா. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வார ராசி பலன் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். மீதமுள்ள 6 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போமா? சொல்லுங்க டாக்டர். துளாராசியை பார்ப்போம். சரராசி இது.
அந்த ராசியிலே வந்து கேது உட்காந்துருக்காரு. சில பேருக்கு உட்காந்தா மனசுல பயம், அவங்களுக்கு மன மாற்றம், தூங்க முடியாம இதெல்லாமே ஏற்படும். 7ல வந்து சப்தம குரு. அதனால வந்து அவங்களுக்கு வந்து சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் பண்ணாதவங்களாம் அந்த மாப்பிள்ளை அல்லது பொண்ணு பார்க்கலாம். நிச்சயதார்த்தம் பண்றவங்கலாம் பண்ணலாம். இதெல்லாம் நடக்கும். அதே போல தடையுடன் கூடி நடக்கும். ஏன்னு கேட்டா அங்கேயே அந்த வீட்டிலே வந்து ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. இது துலா ராசிக்கான இந்த ஒரு எதுவுமே சுமூகமாக போவாது. ஆமா, ஒரு தடைப்பட்டு தான். அப்ப இப்போ வந்து நம்ம ஒரு காரியத்துக்கு போறோம், மழை வந்துருச்சு, என்ன பண்ண போறோம்? கொடை பிடிக்க வேண்டியதுதான், கார்ல போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். அறிவு நம்ம உபயோகப்படுத்த வேண்டியதுதான். ராசி பலனை கேட்டு இப்படி சொல்லிட்டாங்கன்னு வீட்டுல உட்காந்துருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த ஒரு காரியத்தை முதல்ல பண்ண வேண்டியதுதான். இப்போ இது 8ல வந்து சந்திராசம் வருது அவங்களுக்கு. அதுல வந்து கொஞ்சம் கவனமா நிக்கணும். சூரியன் வந்து 10வது வீட்டுல காரிய சித்தி, அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியங்கள், தனக்கு உள்ள தடையானகளை செஞ்சு முடிச்சிடலாம். இவங்களுக்கு வந்து வரவு கீர்த்தி எல்லாம் உண்டு இந்த மாதம், இந்த 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 வாரத்துல. அப்புறம் வந்து சில பேர் வீடு வாங்கலாம். வீட்டுக்கெல்லாம் வாங்க முடியாம நிக்கிறாங்க. சில அப்ளை பண்ணலாம் வீடு, சில பேர் வீட்டை கட்டலாம் அந்த மாசத்துல. அவங்க வந்து பழுது பாக்குறாங்கல்ல, அதெல்லாம் பண்ண முடியும். விருச்சிக ராசியை பார்ப்போம். இது வந்து இஸ்திர ராசி. இந்த ராசி செவ்வாயின் ஆதிக்கத்தின் கீழே வருது. இந்த ராசி, இந்த ராசியில சந்திரன் வந்து நீச்சம் அடைவார். அது பலன் இல்லாம போவாங்க. அவங்க ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இழந்த மாதிரி நிற்பாங்க எப்போதுமே. ஆனா இதுல நட்சத்திரங்கள்லாம் வேறுபாடு பண்ணும்போது எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அர்த்த அஸ்தம சனி போது 2.5 வருஷத்துக்கு. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, அவங்க அம்மா. ஸோ இதுல வந்து கொஞ்சம் நேரம் அவங்க செலவு பண்ண வேண்டியது. சிலருக்கு வந்து அம்மாவை விட்டு தூரமா போய் வேலை செய்வது, அந்த மாதிரி போட்டிருக்கோம். வார ஆரம்பத்துல வந்து நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, செலவுகள் வாய்ப்பு இருக்குது. வார மத்தியில மகிழ்ச்சி, அதே போல வந்து வார இறுதி சுக விருத்தி அப்படின்னு போட்டிருக்கு. குரு 6ல நிற்கிறதுனால வந்து ஏதோ ஒரு வகையில வந்து உடல் ஆரோக்கியம் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து பயம் வந்துடும், சிலருக்கு வந்து தோல் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக நிற்கணும். இந்த ராசிக்காரவங்க பெண் மூலம் கலகம், சூழ்ச்சி. ஸோ கொஞ்சம் கவனமாக இருப்பது நலம். கேது வந்து 12ல் நிற்கிறது. தன நஷ்டம், கண் சூடு, உடல் சூடு இதெல்லாம் நிற்கும் இந்த ராசி விருச்சிகத்துக்கு. விருச்சிகம் ஏற்கனவே வந்து சூடான ராசி தான். அதனால குளுமையான உணவுகள் தான் சாப்பிட வேண்டியது வருது. தனுசு ராசியை பார்ப்போம். தன்னம்பிக்கை உள்ளவங்க, உழைப்பாளிங்க, இவங்க நிர்வாகத்தன்மை கொண்டவங்க. உபயராசி இது. புதிய பிராணி வாங்குதல் அப்படின்னா போயிட்டு அந்த பெட்ஸ், குருவி இந்த மாதிரி வாங்குவது, இந்த ஒரு இது. அதை போல சில பேர் வந்து அந்த கால்நடை கால்நடை வாங்குதல் அது வரும். வார ஆரம்பத்தில் வந்து தீராத சந்தேகம் ஏதாவது ஒன்று இருக்கும், செய்யலாமா வேண்டாவான்னு சொல்லிட்டு 2.25 நாள் செஞ்சு முடிச்சிருவாங்க அதை. இது வந்து சந்திரன் அந்த மாற்றம், மனமாற்றம் இது. அதே போல வந்து வார கடைசியில வந்து மகிழ்ச்சி. பஞ்சம குரு எடுக்கிற காரியங்கள்லாம் ஜெயம் காட்டும். திருமணத்துக்கு, சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு எல்லாம் ஏற்ற காலம். ராகுவால செலவுகள் உண்டு இந்த 10வது மாசம் வரைக்கும் உள்ள பலன் அது. ஆக சூரியன் வந்து 8வது வீட்டுல வர்றதுனால ஆடி மாசம் முடியும் வரை சிலருக்கு வந்து கவலை, சிலருக்கு வந்து உஷ்ண நோய், அரசாங்க பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதன் 9ல நரம்பு தளர்ச்சி, கல்வியில தடை, அந்த மாதிரி. சுக்கிரன் வந்து காதல், கேளிக்கை, மகிழ்ச்சி, ஆட்டம் போடுதல் இதெல்லாமே காட்டும். செவ்வாய் 9ல வந்து பாத்தீங்கன்னா காரிய நஷ்டம், செலவு அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப மகர ராசிக்கு நம்ம பார்ப்போம். இது வந்து சரராசி. 7.5 சனி ஏற்கனவே முடிஞ்சு இப்ப 3வது அந்த பாதத்துல போயிட்டு இருக்கிறதுனால சனியின் ஆதிக்கத்தின் கீழே வராங்க. பல்லு, தலைமுடி, கவனம் இதெல்லாம் தேவை. சிலருக்கு வந்து குடும்ப பிரிவு, தன நஷ்டம், தூர தேசம் செல்லுதல், போய் அங்க செலவு, போய் அங்க நோய், அந்த மாதிரி. ஸோ போகும் பொழுது இதெல்லாம் அனுசரிச்சுக்கிட்டு அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செஞ்சு நல்லது. சந்திரன் வந்து பெண்களால் நன்மை. வார மத்தியில பார்த்தீங்கன்னா சில நோய்கள், வார கடைசியில வந்து காரிய தடை, 2.25 நாள் நலிச்சு அதுக்கப்புறம் அதை செய்யலாம். குரு வந்து நண்பர்கள் விரோதம். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த 10வது மாசம் வரைக்கும் அந்த பிரச்சனை நிற்குது. தன்னிலை தாழ்தல், அலைச்சல், வயிற்று வலி அப்படின்னு போட்டிருக்கு. சிலருக்கு வந்து வாழ்க்கை வசதியை பெருக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமையும். சிலருக்கு வந்து பயமா நிற்கும்.
அதே போல வந்து கேது 10ல நிற்கதான் தோல் நோய், தோல் சம்பந்தமான நோய், அரிப்பு, அலர்ஜி, பூச்சிக்கடி அந்த மாதிரி வந்து சேர்ந்து போயிடும். இப்போ வந்து ஜென்ம சனி போயின்னு இருக்கு. அவரு சனியின் வீட்டுக்காரனா இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கு. டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால நீங்க ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா முழு பலன் வந்து சேர்ந்து போயிடும். அதுல கவனம் அவசியம். ஆட்டமா ஆடிடக்கூடாது. ஆடிடக்கூடாது. எல்லாம் தார தம்பட்டியோட வந்துருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனால் மனக்கவலை, பண கஷ்டம் உண்டு. வார ஆரம்பத்துல மத்தியில பாத்தீங்கன்னா பெண்களால் லாபம், வெற்றி. வார கடைசியில வந்து சிலருக்கு ஜலதோஷம் வந்து பிடிச்சிடும். சளி தொல்லை, தலைவலி அப்படின்னு போட்டிருக்கு. குருவால வந்து பதவிக்கு ஆபத்து. அதனால வந்து வேலை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா வேலை செய்யணும். ஏனோ தானோ இருந்துட்டீங்கன்னு சொன்னா வந்து தவறுகள் கண்டுபிடிக்கப்படும். அதனால வந்து அந்த சட்டத்திட்டம் என்னவோ புரோட்டோகால்னு சொல்ற மாதிரி இல்ல, அதை வந்து அனுசரிச்சுக்கணும். ராகுவால வந்து செல்ல பிராணி வாங்குதல், சிலருக்கு வந்து காரிய ஜெயம் அந்த மாதிரி ஏற்படும். சூரியனால வந்து தனலாபம், பதவி உயர்வு இதெல்லாமே ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த கும்பராசிக்கு. சிலர் வந்து மனைவியிடம் கருத்து வேறுபாடு. மனைவியிடம் கருத்து வேறுபாடு இது வந்து கிரகத்தால வரும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. சில சமயத்துல நம்ம வாயாலே வந்துடும். அதனால வந்து மனைவியிடம் எப்போதுமே வந்து அன்பா பேச பிரச்சனையா வராது. ஒரு நாள் அவங்க சமைக்கலன்னா பரவாயில்ல விட்டு கொடுத்து போக வேண்டியதுதான். அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆகனா கிரகம் தேவையில்ல, நம்மளே போதும். இதான் பரிகாரம். இதான் பரிகாரம். நீங்க கோயிலுக்கு போக தேவையில்ல, இத சொன்னாலே முடிஞ்சு போயிடுச்சு, பரிகாரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சுக்கிரனால வந்து சில பெண்களா அது வந்து தீய சேர்க்கை அப்படின்னு போட்டிருக்கு. அது கொஞ்சம் கவனம். அதே போல பெண்ணா இருந்தா ஆண்களால் அறிமுகமில்லாத ஆணுகிட்ட வந்து பேசுறதும், அறிமுகமில்லாத பெண்ணுகிட்ட பேசுறதும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த ஒரு விஷயத்துல. இப்ப நம்ம மீன ராசிக்கு பார்ப்போம். உபயராசி கடைசி ராசி நம்ம பார்க்கறது. இந்த 7.5 சனி அவங்க வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சந்திரன் வந்து முதல் நாள் வரதுனால வந்து உணவு, கேளிக்கை இந்த மாதிரி இதுல போவாங்க. மத்தியத்துல வந்து காரிய தடை. பரவாயில்ல, அது 2.25 நாள் கழிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு அந்த காரிய தடை. குரு 2 தனகுரு இதுக்கு பேரு. எது தாமதப்பட்டு நின்றுச்சோ இந்த மீனத்துக்கு ஏற்கனவே வந்து ஜென்ம குரு. இந்த வருஷம் தனகுரு. எல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கலாம். வருவாய் வந்து பெருக ஆரம்பிக்கிறதுக்கு. ராகு 2ல வந்து மனைவியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்ப சச்சரவு இருக்கும். யாரையாலும் நிற்கும். ஸோ பேசும் பொழுது பணிவா பேச இந்த பலன் அங்க வந்து ஏற்படாது. அதாவது ஒரு படத்துல கூட ஒரு நடிகர் விவேக் இருக்காரு, எரிமலை எப்படி பொறுக்கும்னு சொல்லிட்டு. டக்குன்னு மாறக்கூடாது எரிமலையா. நீ கூலாவே இருந்தனா பிரச்சனை கிடையாது. நிதானம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய உணர்வுல தான் இந்த கிரகத்தோட அதிர்வலை வேலை செய்யும். அதனாலதான் வந்து அவங்க சொன்னாங்க, அதாவது யாராவது ஒரு மௌனம் போறாங்க பாத்தீங்களா, இந்த கிரகம் அவங்கள்ட்ட வேலை செய்யாது. மௌனியா இருப்பாங்க. எது நடந்தாலும் மாற்றம் இல்லை. அந்த மாதிரி இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒண்ணுக்கு நான் ஒண்ணு பேச, நீ ஒண்ணு பேச சொல்லுவாங்களே படங்கள்ல கூட வந்து, யாராவது எசப்பாட்டு பாடுறது, ஏட்டிக்கு போட்டியா பண்றது எல்லாத்தையுமே. ஆமா. ஆக இதுல வந்து புதன் வெற்றி, பதவி கிடைப்பது, செவ்வாய் அழக சிலருக்கு வந்து ஆடை ஆபரணங்கள், நிலப்புடங்களை வாங்குவது எல்லாம் நிற்கும். இந்த கேதுவால காயங்கள், புண்கள், சிலருக்கு வந்து ரத்தம் வரது, இது மாதிரிலாம் வரும். சனியால வந்து செலவுகள் இருக்கு, பல விதமான செலவுகள் இருக்கு. இதை வந்து கணக்கு பண்ணி செலவு பண்ணீங்கன்னா போதும். நீங்க ஒரு நோட்டு புக் எடுத்துக்க வேண்டியது தான். என்னென்ன செலவு, இது அவசியமா தேவையா, இது சுப செலவா, வீண் செலவா, கரும செலவா. கரும செலவு என்பது உடல் நோய், நம்ம சுற்றுதல் யாருக்காக வந்துச்சுன்னா செலவு பண்ணி தான் ஆகணும். சுப செலவு என்பது காப்புறுதி எடுக்கலாம், நம்ம கல்விக்கு போட்டு வைக்கலாம், நமக்கு சேமிப்பு பண்ணலாம், இல்லை சுப செலவுல வர திருமணம் பண்ணலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம். வீண் செலவு என்பது வாப்பா வெளியே போயிட்டு வரலாமா, இதெல்லாம் வீண் செலவுல வரும். ஆக மீனராசிக்கான இந்த வார பலன் இது. நன்றிங்க டாக்டர். 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். டாக்டர், சென்ற 2 வாரமா வந்துட்டு இந்த கேள்வியை நம்ம விடாம நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதை பேச்சு வழக்கில் சொன்னா மந்திரம் பண்றது, பில்லி சூனியம் ஏவல் வசியம் பண்ணுதல், இதற்கான தீர்வுகள் தான் என்ன, எப்படியெல்லாம் நம்மளை தற்காத்து கொள்ளலாம்? நம்ம இந்த பிரச்சனை இருந்து எப்படி நம்ம தீர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 விதமா பிரிக்கலாம், 6 கூட பிரிக்கலாம், ஒண்ணும் கிடையாது. சிலர் வந்து இதை நம்பவே மாட்டாங்க. அதனால வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒண்ணு இருக்கு. எதை கொண்டு நீ இருக்கிறாயோ அது உன்னிடத்துல வந்து சேரும்னு சொல்லுவாங்க.
நீ நம்பினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். சில பேர் தேவையில்லாம இதை நம்புவாங்க, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அது கண்டிப்பா வரும். யாராவது செய்யலைன்னா கூட செஞ்ச மாதிரியே வந்து சேர்ந்துடும். அது நம்மளா ஈர்க்கிறது. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டேன், நித்திய பூஜைன்னு சில பேருக்கு இருக்கு. தினம் வந்து கணபதியை கும்பிடுவாங்க, சிலர் வந்து பாத்தீங்கன்னா அம்மனை கும்பிடுவாங்க, சிலர் சிவனை கும்பிடுவாங்க. முடிஞ்சுங்களா? இப்போ நம்ம இந்து பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இறை வழிபாட்டுக்கான பாடல்கள் உண்டு. அதுல நம்ம தலைவர் இருக்கிறாருப்பா, முருக கடவுள், அவர் பாட்டு தெரியுமில்ல உங்களுக்கு? சஷ்டியை நோக்க சரவண பவனா உதவும் செங்கதிரேலோன். முடிஞ்சா? ஆக இது கவசம் டாக்டர். ஆமா, இது கவசம். அவரு ஒரு ஷீல்டா இருந்து இந்த மாதிரி தொல்லைகள் இருந்து நம்மளை காப்பாத்துமா. வேகமா வந்துடுவாரு. ஏன்னா அவட்ட ஒரு வாகனம் இருக்கு, மயில் வாகனம், ஆயுதத்தோட வருவாரு, சூப்பர் ஃபாஸ்ட். ஆமா, இதை வந்து நீங்க வந்து காலையில பாராயணம் பண்ணீங்கன்னா போதும். ரெண்டாவது தேவையில்லாம இதை நம்பவே கூடாது. மாந்திரிகத்தை ஏதோ பண்ணிவிட்டான்னு சொல்லிட்டு உணவு முறைகள் மூலமா இதுல இருந்து தீர்வு பெற முடியுமா? ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு செய்வனை கோளாறு இருக்கு அப்படின்னு சொன்னா மிளகு என்ன பண்ணுவாங்க, மிளகு வந்து கருமிளகு எலுமிச்சை சாறுல ஊற போட்டு வைப்பாங்க. ஊற போட்டு அதுக்கப்புறம் எடுத்து தினம் ஒண்ணு சாப்பிடலாம், ஒண்ணு ரெண்டு சாப்பிடலாம். உடம்புல வந்து செய்வனை கோளாறு வந்தா அமிலச்சத்து அதிகமாயிரும். மிளகு வந்து காரச்சத்து, அல்கலைன் பேஸ். இந்த உடம்புல அல்கலைனா உடம்பு ஏத்த அந்த அதிர்வலை தானா ஓட ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன். இன்னொரு மூலிகை வல்லாரை. வல்லாரை இந்த வல்லாரை அரைச்சு குடிக்கும் போது இது போகும். இன்னொரு மூலிகை வந்து சிவகரந்தை, அதுங்க இங்க கிடைப்பது அரிது. இன்னொன்று கொஞ்சம் வேப்பலை, துளசி, இதெல்லாமே தெய்வீக மூலிகை. இதெல்லாம் ஏற்றிக்கிட்டே வந்தோமா அது போக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இதோட பயன் பார்த்தா பெருசால, ஆனா குறைவு. இந்த ஒரு பிரச்சனையை 4 அடிக்கலாம் வச்சு. இறை வழிபாடு, நம்ம நம்பிக்கை, இதெல்லாமே கொண்டு வரணும். உள்ள உணவுல மாற்றங்களை கொண்டு வரணும். அதிகமான அல்கலைன் ஃபுட்டை சாப்பிட்டாகணும். நன்றிங்க டாக்டர், ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாகவும் இருந்தது. மக்கள் ரொம்ப பயனடைஞ்சிருப்பாங்க டாக்டருடைய அந்த விளக்கத்தின் மூலமாக. நேயர்களே, வயசாக முகப்பரு, தோல் சுருக்கம், இந்த பிரச்சனைலாம் வந்துருது இல்ல, இதற்கான தீர்வுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த வாரம் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.